السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 66. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 66ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீன் 66ஆம் நாள் பாடத்தில நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸ் அமல்கள் அழகானது என்ற தலைப்பின் கீழ் நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விஷயத்தை பத்தி சொல்றாங்கன்னு சொன்னா, மக்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் அவர்களுடைய ஆயுசுக்கள் நீண்டு ரொம்ப வருடங்கள் அவர்கள் வாழ்ந்து இன்னும் அவர்களுடைய அமல்கள் அழகானதாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள்தான் சிறந்தவர்கள், மக்களில் சிறந்தவர் என்று ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக கற்றுத் தருவார்கள். அதன் காரணமாக தான் அமல்கள் அழகானது என்ற தலைப்பின் கீழ் இதை நாம் அமைத்திருக்கிறோம். அடுத்தபடியாக 2வது ஹதீஸ் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இந்த ஹதீஸானது ஒரு சம்பவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கு. அப்போ இந்த அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை குறித்தான ஒரு சம்பவம் தான். அவர்கள்தான் இந்த ஹதீஸில் ஒரு கதாநாயகராக இருக்கிறார். அப்போ பத்ர் போர் நடந்த பொழுது ஒரு சில காரணத்தினால இந்த அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கலந்து கொள்ளாம போயிடுச்சு. கலந்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை அமையல. அப்போ அவங்க கலந்து கொள்ளல. அதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் முதலாவதாக கலந்து கொண்ட அந்த பத்ர் போர்ல நான் கலந்து கொண்டவனாக ஆகியிருந்தால் நான் என்ன செய்திருப்பேன் என்பதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு காட்டியிருப்பான். அந்த முஷ்ரிக்கீன்களை, அந்த இணை வைப்பவர்களை நான் கொலை செய்திருப்பேன், நான் அவர்களை போரிட்டு அவர்களை வீழ்த்தி இருப்பேன் என்பதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு காட்டியிருப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க. ஒரு சமயத்துல இப்படியே காலங்கள் போகுது. அடுத்தபடியாக உஹது போர் வருது. அந்த உஹது போர்ல சில குழப்ப நிலையின் காரணமாக
முஸ்லீம்கள் சிலர் போரிலிருந்து நீங்கினாங்க, போர்ல இருந்து விலகுறாங்க சில முஸ்லீம்கள்லாம். அப்போ அந்த அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா அல்லாஹ், இவர்களுக்காக நான் உன்னிடத்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன் யா அல்லாஹ், நான் உன்னிடத்துல தங்கடம் தெரிவித்துக் கொள்கிறேன் யா அல்லாஹ். இன்னும் இணை வைப்போர் அந்த முஷ்ரிக்கீன்கள் செய்ததிலிருந்து நான் நீங்கி விட்டேன் யா அல்லாஹ், உன்னை விட்டு நான் நீங்கிறேன், அவர்களை நீயே பார்த்துக்கொள் யா அல்லாஹ் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லி அவர்கள் முன்னே சென்றார்கள். உஹது போரில் போராடுவதற்காக அந்த அனஸ் இப்னு நதர் தினம் முன்னேறி செல்றாங்க. அவங்கள பார்த்துட்டு யாரு, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவங்கள முன்னோக்கி வந்தாங்க. அப்படியே அவர்களை பின்பற்றி அவர்கள் பின்னாடியே வராங்க. அப்ப அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, சஅத் இப்னு முஆதே, சொர்க்கம் இதோ உங்கள் அருகில் உள்ளது. காபாவினுடைய இறைவனின் மீது சத்தியமாக ஆணையாக சொல்கிறேன், உஹது மலையின் மற்றொரு திசையிலிருந்து சுவர்க்கத்தின் வாடையை பெறுகிறேன். உஹது மலைக்கு அந்த பக்கம், அது பக்கத்துல அந்த சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர்கிறேன். அப்போ அங்கதான், அதன் காரணமாக தான் சொர்க்கம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ யா ரசூலல்லாஹ், அனஸ் இப்னு நதர் செய்தது போல எனக்கு செய்ய முடியல யா ரசூலல்லாஹ் என்பதாக யாரு, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. அப்போ வாள் வெட்டுகள் அல்லது அம்பினுடைய அந்த குடைச்சல் அல்லது ஈட்டியின் பாய்ச்சல் என 80க்கும் மேற்பட்ட காயங்களுடன் கொல்லப்பட்ட நிலையில்தான் அவரை கண்டோம் என்று சொல்கிறார்கள். இன்னும் இணை வைப்பவர்கள் அவரை குதறியிருந்தனர். அவங்கள சித்திரவதை செய்து அந்த நபரை கொன்றிருந்தனர் என்பதையும் சொல்றாங்க. எந்த அளவிற்கும் சொன்னா, அவருடைய உடலே அடையாளம் தெரியாம போயிடுச்சு. உடலை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா, அவருடைய விரலினுடைய அந்த நுனிய வச்சு இவர்தான் அவரு அப்படின்னு அவர்களுடைய சகோதரி காட்டி தந்தார்கள் என்பதையும் இங்கு நமக்கு தெரிவித்து தராங்க. இன்னும் அல்லாஹு தஆலா இவர்களின் மூலமாக தான் இந்த ஒரு ஆயத்தை இறக்கினான் என்று ஒரு ஆயத்தையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இவர்கள் விஷயமாக தான் அல்லாஹு தஆலா திருமறையில இந்த ஆயத்தை சொன்னான்னு சொல்றாங்க. அந்த ஆயத்து என்னன்னா, மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹ் என்பதாக இருக்கக்கூடிய அந்த ஆயத். அப்போ இந்த சம்பவத்தை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இந்த சம்பவத்திற்கான முழு விளக்கத்தையும் இதனுடைய தர்ஜிமாவையும் இன்னும் இந்த ஆயத்திற்கான அந்த அர்த்தத்தையும் நாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பாடம் வாசிக்கும் பொழுது நாம் பார்ப்போம். அதன் காரணமாக தான் இது அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமைத்திருக்கின்றோம். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மட்டும்தான் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 108வது ஹதீஸ். இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் கிதாபினுடைய ஹதீஸினுடைய அந்த வரிசையின் அடிப்படையில இது 108வது ஹதீஸாக இருக்கு. ராபிஉ அஷர, இன்னும் இது 14வது ஹதீஸாக இது இருக்கு. இந்த பாபுல் முஜாதலா, இந்த நன்மையின் பக்கம் முயற்சிப்பது என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்ல இது 14வது ஹதீஸாக இது இருக்கு. عن أبي صفوان عبد الله بن يسر الأسلمي رضي الله عنه. அபு சஃப்வான் என்று அழைக்கப்படக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு யுஸ்ர் என்பவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. அல் அஸ்லமி, அவர்கள் அஸ்லமி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் இங்கு நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக.
அப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருன் நாசி, மக்களில் சிறந்தவராகிறவர், மன் தால உமுருஹு, யாருடைய ஆயுசு ஆயுள் நீண்டதோ, வஹசுன அமலுஹு, இன்னும் அவருடைய அமலானது அழகானதோ, அவர்தான் மக்களில் சிறந்தவராக இருக்கிறார். அப்போ யாருடைய ஆயுள் நீண்டு அந்த ஆயுளுக்கு தக்கவாறு அவருடைய அமல்கள் அழகானதாக இருக்கின்றதோ அவர்தான் மக்கள்ல சிறந்தவங்கன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஒருத்தவருக்கு ஆயுள் நீட்டப்படுவது மட்டும் சிறந்த ஒரு விஷயம் கிடையாது. அந்த ஆயுள்ல அவரு பாவமான காரியங்களை செஞ்சிருந்தா, பாவமான காரியத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடியவரா இருந்தா, அல்லாஹ் தந்த அந்த ஆயுளை நீட்டி தந்த அந்த நியாமத்து பெரிய விஷயம் கிடையாது, வீணாக போயிடும். ஆனா அந்த ஆயுளை அல்லாஹு தஆலா நீட்டி தந்து அவர் அவருடைய அமலை அழகுபடுத்தி கொண்டார். அழகான அமல்லாம் அவர் செஞ்சாருன்னு வைங்களேன், அவர்தான் மக்களிலேயே சிறந்தவராக இருக்கிறார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வராங்க. ரவாஹு திர்மிதியு, இந்த ஹதீஸனை திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன், இந்த ஹதீஸை ஹசனான ஹதீஸ் என்பதாக திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா, இந்த நன்மையின் பக்கம் முயற்சி செய்வது, முயற்சிப்பது என்ற தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹசுன அமலுஹு, அவனுடைய அமல் அழகாக இருக்கு அப்படின்னு சொன்னா, அவன் அழகான அமல்களை செய்யறானா, ஒரு அமலின் பக்கம், ஒரு நன்மையின் பக்கம் அவன் முயற்சித்து செய்தாலே அது ஒரு அழகிய அமலாக அது மாறிடும். அப்போ ஒரு அழகான அமலுக்குள்ள அவன் அதை மெனக்கெட்டு முயற்சி எடுத்து செய்தான், அதனால்தான் அது அழகான அமலாக மாறியது என்ற ஒரு கருத்து அதற்குள்ள இருக்கு. அந்த ஒரு கருத்து இங்கே இடம்பெயர்வதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா, இந்த பாபுல் இந்த நன்மையின் பக்கம் முயற்சிப்பது என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடியதாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி அமல்கள் அழகானது என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ அந்த புஸ்ர் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. யாரு? அப்துல்லா இப்னு புஸ்ர், அவங்களுடைய தந்தை பேரு புஸ்ர். அந்த புஸ்ர் என்பது லம்மில் பாஇ, அந்த பாவிற்கு லம்மை கொண்டு வாசிக்கணும், புஸ்ர் என்பதாக வாசிக்கணும். சீனில் முஹ்மலத்தி, இன்னும் புள்ளி இல்லாத அந்த சீனை கொண்டும் வாசிக்கணும், புஷ்ர் கிடையாது, புஸ்ர் என்பதாகவும் இங்க நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறார்கள். இப்போ 108வது ஹதீஸை நம்ம பார்த்தாச்சு. இப்போ 109வது ஹதீஸை நம்ம இப்ப பார்ப்போம். 109வது ஹதீஸ் அல் ஹாமிசு அஷர, இந்த பாபுல் முஜாஹதா என்ற இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸ்ல இது 15வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அன் அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், காப அம்மி, என்னுடைய சிறிய தந்தையானவர் மறைந்து விட்டார். யார் அவங்க? அனசுபுனு நல்ரு, நல்ர் என்பவருடைய மகனான அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் என்னுடைய சிறிய தந்தை. அப்ப அவர்கள் மறைந்து விட்டார்கள், ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன் கைதாலி பத்ரின், பத்ர் போரில் கலந்து கொள்வதை விட்டும், அவர் பத்ர் போரில் போர் செய்வதை விட்டும் அவர் மறைந்து விட்டார் என்பதை சொல்றாங்க. அப்போ என்னுடைய சிறிய தந்தையான அனஸ் இப்னு நல்ர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பத்ர் போர்ல கலந்து கொள்ளாம ஆயிட்டாங்க. அவர்கள் கலந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை அவர்கள் ஏற்பட்டு விட்டது. அப்ப அவங்க வரல பத்ர் போருக்கு. அப்போ ஃபகால, அத
அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கைபுத்து, நான் மறைந்து விட்டேன், அன் அவ்வலி கிதாலின், முதலாவது போரை தொட்டும், காத்தல்த காத்தல்தல் முஷ்ரிக்கீன, அந்த இணை வைக்கக்கூடியவர்களோடு நீங்கள் போர் செய்த அந்த முதலாவது போரை தொட்டும் நான் மறைந்து விட்டேன். அப்போ பத்ரு போர்ல நீங்க அதிகமான முஷ்ரிக்கீன்களை கொண்டீர்களே, அப்படிப்பட்ட அந்த போர்ல முதலாவது போர்ல நான் கலந்து கொள்ளாம இருந்துட்டேன் யார சொல்லலாம். இனில்லாஹு அஷ்ஹதனி, நான் கலந்து கொள்வதாக அல்லாஹு தஆலா என்னை ஆக்கியிருந்தால், கைதாலல் முஷ்ரிக்கீன, அந்த முஷ்ரிக்கீன்களோடு போர் செய்வதாக அல்லாஹு தஆலா என்னை அந்த போர்ல ஆக்கியிருந்தால், லயுரியன்னல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹு தஆலா காமித்து தந்திருப்பான், மாசுனாஉ, நான் என்ன செய்வேன் என்பதை அல்லாஹு தஆலா காமிச்சிருப்பான். அப்போ நான் அந்த போர்ல மட்டும் நான் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருந்தான்னு சொன்னா, அல்லாஹு தஆலா நாடி இருந்தான்னு சொன்னா, நான் என்ன செய்திருப்பேன் என்பதை, நான் என்ன செய்வேன் என்பதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு காட்டக்கூடியவனாக இருப்பான். உங்களுக்கு அல்லாஹு தஆலா காட்டியிருப்பான் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்றாங்க. பலம்மா கான யௌமு உஹதின், உஹதுடைய நாள் ஆன பொழுது, இன்கஷஃபல் முஸ்லிமூன, முஸ்லிம்கள் வெளியேறினார்கள். இப்போ முஸ்லிம்கள்லாம் மறைஞ்சாங்க. இப்போ ஒரு குழப்பத்தின் காரணமாக அந்த உஹதுடைய போர்ல கலந்து கொள்ளாம முஸ்லிம்கள்லாம் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஃபகால, யாரு, அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ், அஅததிரு இலைக்க, உன் பக்கம் நான் தங்கடம் தெரிவிக்கின்றேன், மிம்மா ஸனஅ ஹாஉலாஇ, இவர்கள் செய்த ஒன்றிலிருந்து உன் பக்கம் நான் தங்கடம் தெரிவிக்கின்றேன். யானி, இந்த யானியுடைய ஃபாயிலு அந்த காலவுடைய ஃபாயிலான அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து போகுது. அப்ப அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் சொல்றாங்க. அப்ப அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு நாடுகிறார்கள் அஸ்ஹாபஹு, அவர்களுடைய சகோதரர்களை. அப்ப அவருடைய சகோதரனா சஹாபாக்கள், முஸ்லிம்களை. அப்போ அந்த முஸ்லிம்கள் கலந்து கொள்ளாம இப்படி வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. யா அல்லாஹ், இதற்காக நான் வருந்திக் கொள்கிறேன். யா அல்லாஹ், உன்னிடம் நான் வருந்திக் கொள்றேன். இதற்காக உன்னிடத்துல நான் தங்கடம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் வாபுரஉ இலைக்க, உன்புறத்தில் இருந்தும் நான் நீங்கி விடுகிறேன். மிம்மா ஸனஅ ஹாஉலாஇ, இவர்கள் செய்த ஒன்றிற்காக நான் உன் பக்கம் இருந்து நான் நீங்கிடுறேன். யானி, அறிவிப்பாளர் நாடுகிறார், அல் முஷ்ரிக்கீன, இணை வைப்பவர்களை நாடுகிறார்கள். அப்போ அந்த முஷ்ரிக்கீன்கள் செய்த அந்த செயலுக்காக உன்னிடத்துல நான் நீங்கிறேன் யா அல்லாஹ். அந்த முஷ்ரிக்கீன்களை நீ பார்த்துக்கொள் யா அல்லாஹ். நான் உன் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், நீ அவர்களை நல்லபடியாக கவனித்துக்கொள் என்பதாக சொல்லி விடுகிறார்கள். சும்ம, பிறகு, தகத்தம, முன்னேறி சென்றார்கள். ஃபஸ்தக்பலஹு ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் என்பவருடைய மகனான ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னோக்கி சென்றார்கள். அப்போ அவங்க பின்னாடி அவங்களும் போறாங்க. அப்போ ஃபகால, அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ஸஅத் இப்னு முஆத், முஆதுடைய மகனான ஸஅதே, அல் ஜன்னத்து, சுவனம் என்பது உனக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதாக இருக்கு. வரப்பின் நதரி, இன்னும் அந்த காபாவினுடைய அந்த இரட்சகரின் மீது சத்தியமாக, இன்னி, நிச்சயமாக நான், அஜிது ரீஹஹா, அந்த சுவனத்தினுடைய வாடையை நான் பெற்றுக்கொள்கிறேன், மின் தூனி உஹதுடைய அந்த மலையினுடைய மற்ற ஒரு புறத்தில் இருந்து நான் அந்த சுவனத்தினுடைய வாடையை நான் பெற்றுக்கொள்கிறேன். இப்போ உஹது மலைக்கு வேற ஒரு புறத்துல இருந்து நான் அந்த சுவனத்தினுடைய வாடையை நான் நுகர்கிறேன் என்பதை அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. கால ஸஅதுன், அப்போ ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபமஸ்ததஅது யா ரசூலல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சக்தி பெறவில்லை,
மாசனா அவர் செய்த ஒன்றை போல நான் சக்தி பெறல. அப்ப அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செஞ்சது மாதிரி என்னால செய்ய முடியல யா ரசூலல்லாஹ், நான் இயலாதவனாக நான் ஆகிவிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. கால அனசுன், ராவியான இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபவஜத்னா பிஹி, அந்த அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம், பித்அன் வ ஸமானீன ضربத்தம் பிஸ்ஸைஃபி, வாளை கொண்டுள்ள 80க்கும் மேற்பட்ட வெட்டுகளை அவர்களில் நாம் பெற்றுக்கொண்டோம். அவ் அல்லது துஅனதம் பிரும்ஹின், ஈட்டியை கொண்டுள்ள குடைச்சல்களை அவர்களில் நாம் பெற்றுக்கொண்டோம். துஅனத்னா குடைச்சல், குத்துதல் என்ற அர்த்தம் வைக்கலாம். அவ் ரம்யதம் பிஸ்ஸஹ்மின், அம்பை கொண்டுள்ள 80க்கும் மேற்பட்ட பாய்ச்சல்களை அவர்களில் நாம் பெற்றுக்கொண்டோம். பரம்யத்னா எரியுதல் என்ற அர்த்தத்திற்கு வரும். அந்த அர்த்தமும் இதுல வரலாம், சொல்லலாம். அப்ப இந்த இடையில வரக்கூடிய இந்த அவ்வு எதற்காக போடுறாங்கன்னு சொன்னா, ராவிக்கு ஷக்கு. அப்போ இதுல லர்பத்தம்பி சைஃபின்னு சொன்னாங்களா, துவானத்தம்பி ரும்ஹன்னு சொன்னாங்களா, ரம்யத்தம்பி சஹமின்னு சொன்னாங்களான்னு ஷக்கு, சந்தேகம். இப்ப அதன் காரணமாக தான் இந்த இடத்துல அவு என்பதாக இந்த இடத்துல நமக்கு போட்டு தருகிறார்கள். இன்னும் அவர்களை நாம் பெற்றுக்கொண்டோம். அது குத்தில, திட்டமாக அவர் கொல்லப்பட்டு விட்டார். திட்டமாக கொல்லப்பட்ட நிலையில் அவரை நாம் பெற்றுக்கொண்டோம். ஒமஸ்ஸல பிஹில் முஷ்ரிகூன, அந்த இணை வைக்கக்கூடியவர்கள் அவரை சித்திரவதை செய்தார்கள், சித்திரவதை செய்திருந்தார்கள், அவர்களை குடைந்திருந்தார்கள் அவர்கள். எனவே ஃபமா அரஃபஹு அஹதுன், ஒருவரும் அவரை அறியவில்லை. எனவே ஒருவரும் அவர் அறியல. இல்லா உஹுதுஹு பிபனானிஹி, அவரை அவரது விரல் நுனியின் மூலம் அவருடைய சகோதரியை தவிர யாரும் பெற்றுக்கொள்ள. அப்போ எந்த அளவு சித்திரவதை செஞ்சாங்கன்னா அடையாளமே தெரியல, அடையாளமே தெரியாம போயிட்டாங்க. அவருடைய கை நுனியை வச்சுதான் அவர்கள் சகோதரிக்கு அடையாளம் தெரிஞ்சிச்சு. கூட பிறந்தா அவங்க சகோதரி, அவர்களை பார்த்துதான் இதுதான் அவங்க என்பதாக அடையாளம் காட்டினார்கள். அவர்களை தவிர யாரும் அவங்களை அறியல அப்படின்னு சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, குன்னா, நாங்கள் ஆகியிருந்தோம், நரா, நாங்கள் பார்ப்பவர்களாக ஆகியிருந்தோம், அவு நதுன்னு, அல்லது நாங்கள் எண்ணக்கூடியவர்களாக ஆகியிருந்தோம், அன்ன ஹாதிஹில் ஆயத்த, நிச்சயமாக இந்த ஆயத்துகளாகிறது, நஸலத் ஃபீஹி, அவர் விஷயத்தில் இறங்கியது, ஒஃபி அஷ்பாஹிஹி, இன்னும் அவர்கள் போன்றவர்களின் விஷயத்தில் இறங்கியது என்பதை நாங்கள் எண்ணிக்கொள்ளக்கூடியவர்களா இருப்போம். அப்போ கீழ் சொல்லப்படக்கூடிய இந்த ஆயத்தானது இவங்களுடைய விஷயத்துல இறங்கப்பட்டிருக்கும், இவர்கள் போன்ற இது போன்ற விஷயங்களில் தான் இறங்கப்பட்டிருக்கும் என்பதை நாங்கள் எண்ணக்கூடியவர்களாக இருந்தோம் என்பதையும் சொல்றாங்க. அந்த ஆயத்தை பாருங்க. மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, மினல் முஃமினீன, முஃமின்களில் இருந்தும் இருக்கின்றார்கள், ரிஜாலுன், சில ஆண்கள் இருக்கின்றார்கள், ஸதகு, அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள், மா ஆஹதுல்லாஹ அலைஹி, இந்த ஹீ உடைய லமீர் மாவை பார்த்து போகுது. அப்போ எந்த ஒன்றின் மீது அவர்கள் அல்லாஹுவோடு வாக்குறுதி செய்தார்களோ அந்த ஒன்றை அவர்கள் முன்மைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஆண்கள் முஃமின்களில் இருந்து இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சிறப்புமிக்க ஆயத்தாக இந்த ஆயத்தை சொல்லி காட்டினான். அல் அஹ்ஸாப், சூரத்துல் அஹ்ஸாப்ல அந்த ஆயத்து பதிவு செய்யப்பட்டது 23வது ஆயத்தாக இது பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இலா ஆகிரிஹி, அந்த ஆயத்தினுடைய இறுதி வரையிலும். அப்போ முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய, பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், அந்த சஹாபி அவர்கள் அநியாயமாக அவர்கள் அந்த போரில் கொல்லப்பட்டார்கள், அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம்,
அந்த அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா இல்லையா, நான் மட்டும் அந்த போர்ல நான் கலந்து கொண்டு இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு காட்டியிருப்பான் யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்களா இல்லையா. அப்போ அந்த நன்மையின் பக்கம் நான் விரைந்து செயல்பட்டு அந்த முஷ்ரிக்கின்களை நான் கொண்டு இருப்பேன். பதில் போர்ல மொத்த முஷ்ரிக்கின்களை நான் கொல்லக்கூடியவனா இருப்பேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னாங்களா இல்லையா. அப்ப அந்த நன்மையின் பக்கம் அவர்கள் முயற்சிக்குதல் என்ற ஒரு காரணம் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு புலப்படுகிறது. அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இத்தோட இந்த 109வது ஹதீஸு நிறைவு செஞ்சாச்சு. இப்போ இந்த ஹதீஸில் உள்ள கூடுதலான செய்தி இங்க சொல்றாங்க. கௌலுஹு லயுரியன்னல்லாஹு, லயுரியன்னல்லாஹு என்ற அந்த வார்த்தையாகிறது, அந்த சொல்லாகிறது ரிவாயத்து செய்யப்பட்டது பிலம்மில் யாஇ, யாவருக்கு லம்மு செய்வதை கொண்டு ரிவாயத் செய்யப்பட்டது. கசிரி ராஇ, ராவிற்கு கசிறு செய்வதை கொண்டும். இப்ப யாவுக்கு லம்மு, ராவுக்கு கசிறு செய்வதை கொண்டு ரிவாயத் செய்யப்பட்டது, அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதாவது அதற்கான அர்த்தத்தை சொல்றாங்க. லயுத்ஹிரன்னல்லாஹு தாலிக, அதை அல்லாஹு தஆலா நிச்சயமாக வெளிப்படுத்தி இருப்பான். லின்னாசி, மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருப்பான் என்ற அர்த்தத்திற்கு அது வரும். காண்பித்து தந்திருப்பான் அப்படி அர்த்தம் வைக்கலாம். வருவிய பிஃபத்ஹிமா, இன்னும் ரிவாயத்து செய்யப்பட்டிருக்கின்றது பிஃபத்ஹிமா. அப்போ அந்த இரண்டிற்கும் ஃபதஹை கொண்டு, அப்போ லயரயன்ன அப்படின்னு ரிவாயத் செய்யப்பட்டு இருக்குது என்பதாக சொல்றாங்க. அது யாவுக்கும் ராவுக்கும் ஃபதஹ் செய்வதை கொண்டும் ரிவாயத் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஒமஅனாஹு, இன்னும் அதனுடைய அர்த்தமாகிறது லாஹிருன், வெளிப்படக்கூடியவனாக இருக்கிறான் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்றாங்க. வல்லாஹு அலம், இன்னும் அல்லாஹுவே மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை இங்கு நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இத்தோட இன்றைய பாடம் நிறைவு செய்யப்பட்டது. அப்போ இன்றைய பாடத்துல நாம் இந்த 108வது ஹதீஸையும் பார்த்தாச்சு, இந்த 109வது ஹதீஸையும் நாம் பார்த்து நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அடுத்த பாடத்துல இந்த 110வது ஆயத்தை பற்றி நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.